எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, குருவினுடைய பார்வை சூட்சுமங்களை பார்ப்போம். என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் நடைமுறையில் பொருத்தி பார்த்து பொருந்துனா எடுத்துக்கோங்க. என் பேச்சை கேட்க தேவையில்லை. இப்போ குரு அப்படிங்கிற கிரகத்தை வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சுப கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கிரகத்தினால எல்லாருக்குமே நல்லது பண்ண முடியாது அப்படிங்கிறது இயற்கையினுடைய சட்டம். கடவுளாலேயே எல்லாருக்கும் நல்லது பண்ண முடியாது. அப்போ குரு மட்டும் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறத நடைமுறையில் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லவனாக இருந்தால் ஊருக்கு கெட்டவனாக இருக்கணும், ஊருக்கு நல்லவனாக இருந்தால் உங்களுக்கு கெட்டவனாக இருக்கணும். ரெண்டு பேருக்குமே நல்லவனாக இருந்தால் நீங்கள் வாழ முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ குரு எப்படி எல்லாருக்குமே நல்லது பண்ணுங்கிறத அறிவால் யோசிங்க. மூளை இருந்தால் யோசிங்க. நல்லது பண்ண முடியாது. அடுத்து குரு அப்படிங்கிறது இனிப்பு சுவையை குறிக்கிறது, சனிங்கிறது கசப்பு சுவை குறிக்கிறது. அப்போ இனிப்பான சம்பவங்களை கொடுக்கறது குருவாகவும், கசப்பான சம்பவங்களை கொடுக்கறது வந்து சனியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். கசப்பான சம்பவங்கள்னா இறப்பு, அதுக்கடுத்து வந்து ஒரு கஷ்டமான சூழல், இதை வந்து சனி ஏற்படுத்துது. இனிக்க தரக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து குரு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் என்னுடைய மாறுபட்ட பார்வை என்ன அப்படின்னா, ஒரு இனிப்பு அப்படிங்கிறது குரு, இயற்கை இனிப்பு, செயற்கை இனிப்பு அப்படிங்கிறது சுக்கிரன். அதே மாதிரி கசப்புங்கிறது சனி, துவர்ப்பு அப்படிங்கிறது செவ்வாய். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யாராவது வந்து கசப்பு சுவை எடுத்து அது மூலயமா பாதிப்பு வந்திருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனிப்பு அதிகமாக சாப்பிட்டதுனால சுகர் வந்துருச்சு, அதனால் வியாதி வருதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கசப்பு அதிகமாக எடுத்துக்கிறதுனால எனக்கு வியாதி வந்துச்சு நீங்கள் யார்ட்டையும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கசப்பு சுவை வந்து உடம்புக்கு நல்லது, ஆனால் நமக்கு பிடிக்காது. இனிப்பு சுவை வந்து உடம்புக்கு கெடுதல், ஆனால் அதுதான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருத்தன் இனிக்க பேசினா நல்ல விதமாக நடந்துக்கிட்டால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இது நடக்காதுன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, வலிக்கும். இப்போ நானே வந்து இனிக்க பேசினா வியூஸ் போகும், ஆனால் நான் வந்து எல்லாரும் திட்டுற மாதிரி தான் பேசுகிறேன். வியூஸ் போக தேவையில்லை, நீங்கள் பார்க்காதீங்கன்ற நான். என்னுடைய கருத்து வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை படுத்துறது, திருப்திப்படுத்துறது கிடையாது. உண்மையை வந்து நிதர்சனமாக சொல்கிறது தான் என்னுடைய வேலை. அதை பார்க்குறது, சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலே இது கருத்து ஒத்து வருது அப்படின்னா சப்போர்ட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து யாரையும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி உங்களை வந்து நல்ல விதமாக இனிக்க பேசுகிறது வந்து என்னுடைய நோக்கம் கிடையாது. அதனால தான் என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் பாத்தில் வந்து இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் சொல்கிறது மாதிரி நான் சொல்கிறது இல்லை. நடைமுறையில் வந்து இது ஒத்து வரல. இப்போ உங்களுக்கு அனுபவம் மூலியமாக தான் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். சனி தான் நிறைய அனுபவங்கள் கொடுத்து உங்களை லேர்ன் பண்ண வச்சு எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுத்து வாழ்கிறதுக்கு வந்து உங்களை வந்து தகுதிப்படுத்துகிறாரு. குருங்கிறது அனுபவத்தை கொடுக்க மாட்டார். எங்கேயா போனால் வந்து விழுந்துருவீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து எங்கேயும் சர்வே பண்ண முடியாது. அப்போ குரு நல்லா இருக்கிறவனால வந்து சர்வே பண்ணுறது கஷ்டம். சனி நல்லா இருக்கவன் வந்து அந்த அனுபவத்துலேருந்து கற்றுக்கிட்டு மேலே வந்து யார்ட்டும் ஏமாறாத ஒரு சூழலை வந்து சனி ஏற்படுத்தி கொடுக்குது. அனுபவங்களை கொடுக்கறது சனி. குருங்கிறது வருமானத்தை கொடுக்கறது. இனிப்பான சம்பவங்களை குறிக்கிறது குரு. இப்போ இன்றைக்கி பேசினா எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் வந்து கசப்பான இதை பேசினா யாருக்கும் பிடிக்காது. ஆனால் உண்மை வந்து கசப்பு வந்து நல்லது, இனிப்பு வந்து கெட்டது. இயற்கையிலே ஒரு நோய் உருவாது அப்படின்னா இனிப்புனால தான் நோய் வருது, கசப்புனால் நோய் வருதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது, வாய்ப்பில்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் இனிப்பு எடுத்தியா, சுகர் டெஸ்ட்டு அதுதான் பார்ப்பாங்க. கசப்பு எடுத்ததுனால வந்து யாருக்கும் பாதிக்காது. ஒரு வேப்பிலையோ பாவக்காயோ வந்து சனியினுடைய காரத்துவம், அது யாருக்கும் பிடிக்காது, ஆனால் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு வந்து எந்த நிலைமையிலேருந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சுபராக இருந்து பார்க்குறாரா, பாவராக இருந்து பார்க்குறாரா அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இயற்கை சுபர்கள் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுபர் பவர் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒற்றைப்படை லக்னங்கள் 1, 3, 5, 7, 9, 11 இது வந்து ஒற்றைப்படை லக்னங்கள். மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இதெல்லாமே ஒற்றைப்படை லக்னங்கள். இரட்டைப்படை லக்னங்கள் அப்படிங்கிறது 2, 4, 6, 8, 10, 12. அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதெல்லாமே வந்து இரட்டைப்படை லக்னங்கள். ஒற்றைப்படை லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் அதிபதி, 4, 8, 12ஆம் அதிபதி சுபர்களாக வருது. 1, 5, 9, 4, 8, 12ஆம் அதிபதிகள் வந்து சுபர்களாகவும், 2, 6, 10, 3, 7, 11 போன்ற அதிபதிகள் வந்து பாவர்களாகவும் வருவாங்க ஒற்றைப்படை லக்னத்துக்கு. இரட்டைப்படை லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் அதிபதி, 2, 6, 10ஆம் அதிபதி சுபர்களாகவும், 3, 7, 11, 4, 8, 12ஆம் அதிபதிகள் பாவர்களாகவும் வருவாங்க. இதுதான், இதை பொறுத்து தான் சுபர் பாவர் அப்படிங்கிறத பிரிக்கிறோம். இப்போ ஒரு லக்னத்துக்கு சுபரா குரு வந்தார் அப்படின்னா அப்போ செய்யக்கூடிய பலன் வந்து நல்ல பலன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே பாவராக இருந்து பண்ணும்போது பெரிய லெவலில் நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து யோகர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சுபர் பவர் பார்த்தாச்சு. யோகர் அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யோகர் அப்படின்னு சொல்லி இருப்பார். யோகர் அப்படின்னா திரிகோணத்தையும் கேந்திரத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் யோகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி வந்து சனியாக வர்றதுனால சனி யோகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து கடக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால செவ்வாய் யோகர். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி
9ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால செவ்வாய் யோகர். மகர லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால சுக்கிரன் யோகர். கும்ப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால சுக்கிரன் யோகர். அதாவது ரிஷப லக்னத்துக்கு சனி யோகர், கடகம் சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் யோகர், மகரம் கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் யோகர். ஏன்னா ஒரு திரிகோண ஸ்தானத்தையும் கேந்திர ஸ்தானத்தையும் இயற்கையிலே அது கனெக்ட் பண்ணுது அந்த லக்னத்துக்கு. மீதி விஷயங்களை வந்து கொஞ்சம் யோசிச்சு வந்து யோகர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. இந்த யோக கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய அபரிதமான நல்லதை பண்ணும். இதுக்கு வந்து குரு தான் யோகத்தை கொடுக்கும்னு கிடையாது. செவ்வாய் யோகராக இருந்தாலும் அது நல்லது பண்ணும். ரிஷப லக்னத்துக்கு சனி தான் யோகர். அப்போ யோகராக இருந்தால் அது கெடுதல் பண்ணாதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு சாதகமாக தான் அது வேலை செய்யும், கெடுதல் பண்ணாது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ லக்ன சுபர், லக்ன பவர், லக்ன யோகரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த லக்னத்தை பொறுத்து தான் அது பலன் கொடுக்கும். இப்போ கெட்டவனாக இருந்தேன்னா நான் கெட்டது மூலியமாக தான் உங்களுக்கு நல்லது பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே நல்லது பண்ணுறதுக்கு சாத்தியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குருவுக்கு பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சனி போன்ற கிரகங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பார்வை கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 7வது ராசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் தான் வருது, செவ்வாய் குரு சனி. அப்போ செவ்வாய்க்கு வந்து 8ஆம் பார்வையாகவும், இயற்கையில் 8வது ராசியாக செவ்வாய் வர்றதுனால 8வது பார்வையாகவும், 9வது ராசியாக குரு வர்றதுனால 9ஆம் பார்வை குருவுக்கும், 10வது ராசியில் சனி வர்றதுனால 10வது பார்வை சனிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்வைகள் வந்து 3, 4, 5 கொடுக்கப்பட்டிருக்கு. 3 சனிக்கும், 4 செவ்வாய்க்கும், 5 வந்து குருவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 7ங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமனான பார்வை. இப்போ குருவுக்கு இருக்கக்கூடிய பார்வையில் எது நல்லது பண்ணக்கூடியது அப்படின்னா 5ஆம் பார்வை தான் நல்லது பண்ணக்கூடிய பார்வை. ஏன்னா குரு வந்து புத்திர காரகன் அப்படிங்கிறதுனால புத்திர சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லது கண்டிப்பாக பண்ணுவார். 9ஆம் அதிபதியாக இயற்கையிலே வர்றதுனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் குரு பண்ணுவார் நல்லது. 7வது இடத்துல குரு நல்லது பண்ணுறதில்லை. அதனால தான் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக குரு வருவார். அவர் மாரகாதிபதியாகவும் வருவார், பாதகாதிபதியாகவும் வருவார். அதனால தான் குரு வந்து லக்னத்துக்கு 7வது இடத்துல, நான் சொல்கிறது உபய லக்னத்துக்கு, அதாவது புதனுடைய லக்னத்துக்கு 7வது இடத்துல குரு வந்தது அப்படின்னா அது பெரிய நன்மையை செய்யாது. மாரகம் அப்படின்னா கண்டத்தை கொடுத்துட்டு தான் போகும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு குரு வந்து 7வது இடத்துல இருக்குது. மகர லக்னமோ சரி மிதுன லக்னமோ கன்னி லக்னத்துக்கோ குரு வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். எந்த இடத்துலனாலும் இருக்கட்டுமே, எந்த இடத்துலனாலும் இருக்கட்டும், மிதுன லக்னம் கன்னி லக்னம், குரு எந்த இடத்துலனாலும் இருக்கட்டும், அவர் பார்க்குற இடத்தெல்லாம் பாதிப்பார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் மாரகாதிபதி பாதகாதிபதி. கெட்டவனாக இருந்துட்டு உங்களுக்கு எப்படி நல்லது பண்ணுவார்? அவர் டியூட்டி வந்து எல்லாரையும் கொள்வது. அவர் எப்படி உங்களுக்கு வந்து பாதுகாத்து நல்லது பண்ணுவாருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நோய்கள் கொடுக்குறதுல எல்லா கிரகமும் ஈக்குவலாக பங்கு வகிக்குது. எந்த கிரகம் பார்த்தாலும் நோய் அந்த உறுப்பில் உருவாகுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி வந்து 5வது இடத்த வந்து குரு நல்லது பண்ணுறாரு, 9வது இடத்த நல்லது பண்ணுறாரு. 7ஆம் பார்வையில் பெரிய லெவலில் நன்மை பண்ணுறதில்லை குரு அப்படிங்கிறவர். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்து வந்து குருங்கிறது வருமானத்துக்குரிய பிளானட்டு. அந்த வருமானத்தை வந்து பிரித்து கொடுக்கக்கூடியதை தான் நீங்கள் பார்வைன்னு சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு மேசத்தில் குரு இருக்குது. மேசத்துலேருந்து சிம்மத்தை பார்ப்பார், துலாமை பார்ப்பார், தனுசை பார்ப்பார். அப்போ செலவு எந்தெந்த இடத்துக்கு பண்ணுவார் அப்படின்னா 5வது இடங்கிற புத்திரஸ்தானம். அப்போ 5வது இடத்துக்கு நான் மேச லக்னத்துக்கு சொல்கிறேன், அல்லது சும்மா குரு இருந்தாலே அதை என்ன பண்ணணும்னு பார்ப்போம். லக்னமாக வச்சா இன்னும் ஈஸியாக இருக்கும். மேச லக்னமாக இருந்து குரு மேசத்தில் இருக்குது. 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாருன்னா குழந்தைக்கு வந்து செலவு பண்ணுவார். வருமானத்தை வந்து குழந்தைக்கு செலவு பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் வருமானத்தை வந்து ஒய்ஃபுக்காக செலவு பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் வருமானத்தை வந்து ஆன்மீகத்துக்காக செலவு பண்ணுவார். 3 விதமாக வந்து அவருடைய காசை வந்து விரயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். குரு பார்வைங்கிறது விரயம் பண்ணக்கூடிய இடம், பிரித்து கொடுக்குறது. நல்லதோ கெட்டதோ அந்த 3 இடத்துக்கு பார்வை மூலியமாக பிரித்து கொடுக்குது. ஒரு கெட்ட கிரகமாக இருந்தால் கெட்டதை வந்து பிரித்து கொடுக்கும், நல்லது பண்ணுற அமைப்பில் இருந்தால் நல்லது வந்து பிரித்து கொடுக்கும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் குருவனுடைய பார்வையினுடைய சூட்சுமங்கள். அதனால் வந்து அது எந்த ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கு, எந்த லக்னத்துக்கு அவர் இப்படி இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பலன்கள் வந்து நம்ம வந்து சொல்லணும். இந்த பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து சிங்கிள் சைடாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது, டபுள் சைடாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது. இப்போ 7வது இடத்துல ஒரு கிரகத்தை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சப்தம பார்வை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது 7வது இடத்துல குரு வந்து ஒரு கிரகத்தை பார்க்குது, அந்த கிரகமும் திரும்ப குருவை பார்க்குது அப்படின்னா டபுள் சைடு வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்கிறது தான் டபுள் சைடு பார்வை. இந்த டபுள் சைடு பார்வை அப்படிங்கிறது 7ஆம் பார்வை. இதில் வந்து குரு வந்து ஒரு கிரகத்தை பார்க்குது, அந்த கிரகம் திரும்ப குருவை பார்க்குது அப்படின்னா குரு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாரு. ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அது மூலிமா பலன் எதிர்பார்த்து அவங்ககிட்ட ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு பேர் தான் வந்து 7ஆம் பார்வை. 5ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுக்கு இல்லாதனால ஒரு சைடாக வந்து தன்னுடைய நோக்கத்தை வந்து இன்னொருத்தருக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இப்போ குரு வந்து ஒரு கிரகத்தை பார்க்குது அப்படின்னா இந்த மாதிரி நீ பண்ணுன்னு சொல்லி தூண்டி விடுறாரு. அது மூலிமா வந்து ஒரு சம்பவம் நடக்குது. சிங்கிள் சைடு பார்வை. குரு மட்டுமே பார்க்குறது அப்படிங்கிறது நான் சொல்கிறது நீ செய்யின்னு சொல்கிறது. டபுள் சைடு பார்க்குறதுங்கிறது நான் சொல்கிறது நீ செய், நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் டபுள் சைடு பார்வை. அப்போ இது மூலிமா சிங்கிள் சைடு பார்வை மூலிமா பாதிப்பு அப்படின்னா இப்போ குரு வந்து மாரகாதிபதியாக இருந்து பார்க்குது அப்படின்னா நீ எல்லாரையும் கொல்லுன்னு சொல்லி
அது தூண்டி விடும். எந்த கிரகத்தை பார்க்குதோ அந்த கிரகத்தை வந்து தூண்டி விட்டு அந்த சம்பவத்தை செய்ய வைக்கும். குரு பார்வை வந்து சிங்கிள் சைடாக பார்க்கும்போது. டபுள் சைடாக பார்க்கும்போது வந்து இது மூலிமா அதுக்கு பெனிஃபிட்டு, அதுக்கு மூலிமா இதுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் இந்த பார்வை உள்ள டிஃபரன்ஸ். அப்போ குரு பார்வை வந்து நல்ல இடத்துல இருந்து பார்த்தா நன்மையும், லக்னத்துக்கு பாவராக இருந்து பார்த்தா கெடுதலும் பண்ணுது. அது வக்கரமாக இருக்கா, மாரகாதிபதியோடு சேர்ந்து இருக்குதா, மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்குதா, அதே மாதிரி வந்து எப்படி பார்க்குது, எந்த கோணத்தில் இருந்து பார்க்குது, அது 7ஆம் பார்வை வந்து பெரிய லெவலில் நன்மை பண்ணுறது இல்லை. இப்படி பல கோணங்களில் நம்ம பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வர முடியும். இப்போ குரு பார்வை சூட்சுமங்களை வந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து குரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு வந்து மாரகாதிபதியாக வர்றாரு. குருனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது பார்வை பார்த்தாலும் குருனுடைய பாதிப்பை அது கொடுக்கும். உதாரணத்துக்கு வந்து செவ்வாய் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ செவ்வாய் வந்து பார்வை பார்க்குதுல்ல, அப்போ குருனுடைய அந்த விஷயத்தை வந்து அது பிரித்து கொடுக்கும். மாரகாதிபதி தன்மையை வந்து செவ்வாய் வந்து பிரித்து அளிக்கும். செவ்வாய் திசை வரும்போது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, குரு வந்து நல்லவருன்னு நினைப்பீங்க நீங்கள். ஆனால் குருனுடைய வேலையை வந்து செவ்வாய் செய்யும். ஏன்னா குரு தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு செவ்வாயை. இந்த மாதிரி வந்து நுணுக்கமாக எல்லாத்தையும் பார்க்கும்போது பலன் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நோய்கள் உருவாகுது அப்படின்னா குரு நட்சத்திரத்தில் என்ன பிளானட் இருக்கோ அந்த பிளானட்டும் குருவும் கம்பைண்டான என்ன நோய் வருமோ அந்த மாதிரி நோயை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நோய்களில் குரு என்ன குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது எலும்பில்லாத பகுதிகளை தான் குரு குறிக்குது. உதாரணத்துக்கு மூளை பகுதி, அதுக்கப்புறம் இருதய பகுதி, அதுக்கப்புறம் வந்து கொழுப்பு சார்ந்த பகுதி, கொழுப்பு கட்டிகள், மசில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடை பகுதி, இந்த மாதிரி வந்து படக்ஸு, இந்த மாதிரி வந்து எலும்பில்லாத பகுதிகளை வந்து குரு வந்து குறிக்குது. அப்போ அதில் வந்து நோய் வருது அப்படின்னா அது குருனால தான் வரும். இப்போ குரு பார்த்ததுனால நோய் வருது ஒன்று, குரு நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தாலுமே அந்த பாதிப்பு வந்து குருனுடைய பாதிப்பு அந்த கிரகமும் பண்ணுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ எந்த கிரகம் வந்து குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த கிரகமும் குருவும் சேர்ந்தால் என்ன பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பு மூலிமா நோய் வந்து உருவாகும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வந்து குரு சம்மந்தப்பட்ட நோய்களையும் அது கொடுக்குது. பார்வை பார்க்குறது மூலமாக அந்த நோயை வந்து பிரித்து கொடுக்கும். இப்போ குரு வந்து ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது, 5வது இடத்த பார்க்குது அப்படின்னா இவருடைய நோயை வந்து இவர் குழந்தைக்கு கொடுக்குறாரு குரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 7வது இடத்த குரு பார்க்குறாரு அப்படின்னா இவருடைய நோயை வந்து அவர் ஒய்ஃபுக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி பகிர்ந்தளிக்கிறாரு. பார்வைங்கிறது பகிர்ந்தளித்தல், தனக்கு இருக்கக்கூடிய விஷயத்த நல்லதோ கெட்டதோ பிரித்து கொடுக்குறது. அப்போ 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாரு அப்படின்னா பாவத்தையோ புண்ணியத்தையோ 3 பேருக்குமே பிரித்து கொடுப்பாரு. எந்த இடத்த பார்க்குறாரோ பாதிக்கக்கூடிய அமைப்பில் குரு இருந்தால் பாதிப்பு தன்மையை கொடுப்பாரு, நல்ல விதமாக குரு இருந்தார்னா நல்ல அமைப்பு வந்து அந்த 3 இடத்துக்கும் வந்து கொடுப்பாரு. இவர் எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். 5வது இடத்த பார்த்தா குழந்தைக்காக செலவு பண்ணுவார், 12ஆம் இடத்த பார்த்தா போக சுகத்துக்காக செலவு பண்ணுவார், 4ஆம் இடத்த பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி வாகனம் இருக்குல்ல அதுக்காக செலவு பண்ணுவார். அப்படி எந்த பாவகத்தை குரு பார்க்குதோ அந்த விஷயத்துக்காக ஒரு செலவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்படி பல விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து வரணும். அதனால் வந்து எடுத்தோடனே குரு பார்த்துட்டா எல்லாமே நடந்துரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. குரு பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சம்பவத்தை வந்து மாற்றாது, ஒரு சம்பவத்தை மறைக்கும். ஒரு நோயை வந்து நீங்கள் மறைச்சிங்கன்னா அந்த நோய் வந்து பெருசாகி பிற்காலத்தில் வந்து கேன்சராக மாறும். இப்போ ஒரு சின்ன கட்டி வருது, அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது கேன்சர் கட்டியாக மாறும், ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா. அந்த மாதிரி மறைச்சு செய்கிறது தான் குரு. எப்பயுமே வந்து ஒரு இனிக்க பேசுகிறவன் வந்து மறைச்சு தான் பேசுவான். கெட்டவன் தான் வந்து இனிக்க பேசுவான். நல்லவன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் பேசுவான். ஆனால் நல்லவனை வந்து யாருக்கும் பிடிக்காது. நல்லவனை நடிக்கக்கூடியவனை தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தான் இனிப்பை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், கசப்பு சுவை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை. சனி தான் நல்லவர், அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவார், அனுபவத்தை கொடுப்பாரு, ஆனால் பிடிக்காது உங்களுக்கு. இனிக்க பேசி உங்களை ஏமாத்துறவனை தான் மக்கள் விரும்புவாங்க. அப்போ இயற்கையிலே உபயராசிகளில் வந்து குரு அதிபதியாக வர்றதுனால 2 தன்மை வந்து குருவுக்கு இருக்கும். அங்கேயும் பேசுவாங்க, இங்கேயும் பேசுவாங்க. 2 தன்மையாக அவர் பேசக்கூடிய தன்மை, 2 சம்பவங்களை செய்யக்கூடிய தன்மை வந்து குருவுக்கு இருக்கும், புதனுக்கும் இருக்கும். அதனால் இரட்டை தன்மை ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகத்தில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உபயராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து திசை நடத்தும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இயற்கையிலே உபயராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து குரு, அதனால தான் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறேன் நான். நல்லவனாக பேசி நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன். அதனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், குரு புதனும் நம்பிக்கை துரோகமும். நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுல குருவும் புதனும் சளைச்சவங்க கிடையாது. நல்லவனாக பேசி காரியத்தை சாதித்து உங்களை ஏமாற்றுவாங்க. யார் வந்து ஏமாத்துறாங்களோ அவங்க தானே கோடீஸ்வரன் ஆக முடியும். அதனால தான் வந்து சுக்கிரன், குரு, புதன் இதை வந்து சுபகிரகங்கள்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்துக்கு பொருள் ரீதியாக நீங்கள் பார்க்குறதுனால இவங்களை வந்து நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க. அருள் ரீதியாக பார்த்தீங்கன்னா சனி வந்து பெரிய ஆள். ஏன்னா அனுபவத்தை கொடுத்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு சனி, கேதுலாம். ஆனால் இவங்க வந்து பொருளை கொடுக்கறதுனால இவங்க உங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதனால் வந்து குருவை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே அவர் வந்து ஏமாத்தினா மட்டும்தான் அவ்வளோ கோடிகளை வந்து சம்பாதிக்க முடியும். யாராவது நல்லவங்க வந்து கோடிகளை சம்பாதிக்க முடியுமா? ஏமாத்தினா தான் சம்பாதிக்க முடியும். அதை மறைமுகமாக குரு செய்கிறாரு. அவரை தான் நீங்கள் நல்லவர்னு சொல்கிறீங்க. கோடீஸ்வரன் நல்லா சம்பாதிச்சா உங்களுக்கு எல்லாருமே நல்லவங்க.
அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் உண்மையில் அவர் நல்லவரானா நல்லவன் கிடையாது. பித்தலாட்டம் பொய் சொல்கிறவங்க தான் நிறைய சம்பாதிக்க முடியுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, இதுதான் குருவினுடைய சூட்சுமங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே குரு பார்வையினுடைய சூட்சுமங்கள். இதை ஜாதகத்தை நிறைய அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத நம்ப வேண்டாம், நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.